ஹெல்த்தியான ஒரு ராகி கொழுக்கட்டை தான் பார்க்க போகிறோம். இதுக்கு 2 கப்பு மாவுக்கு 1 1/4 கப்பு தண்ணி நல்லா கொதிக்க வச்சு மாவில் உப்பை போட்டு ஊற்றி ஸ்பூனாலேயே நல்லா மாவை கிளறி விட்டுடுங்க. கிளறி விட்டு மூடி வச்சுடுங்க. இப்போ அவுளில் தண்ணி ஊற்றி இன்னும் ஊற வைக்க வேண்டாம். தண்ணி ஊற்றி உடனே வடிகட்டி வச்சிடலாம். இதில் கொஞ்சம் தேங்காய், ஏலக்காய், சர்க்கரை, நாட்டு சர்க்கரை இருந்தாலும் சேர்த்துக்கங்க. நான் வெல்லம் சேர்த்துக்கிட்டேன். இல்லை ஜீனி சேர்த்துக்கிறனாலும் சேர்த்துக்கலாம். இது நம்ம பச்சரிசி மாவில் கொழுக்கட்டை செய்கிறதாட்டமே செஞ்சு அதை விட இது நல்லா ஈஸியாகவும் வரும். கையில் எண்ணெய் தடவிக்கிட்டு நீங்கள் செஞ்சிங்கன்னா நல்லா ஈஸியாக வரும். உங்களுக்கு இது செய்ய வராட்டின்னா நீங்கள் அச்சில் கூட வச்சு செஞ்சுக்கலாம். இது குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வரும்போது நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுக்குறதுக்கு நல்லாயிருக்கும். இதிலே நீங்கள் ட்ரை ஃப்ரூட்ஸ், நட்ஸ் எல்லாம் நீங்கள் கலந்துக்கிட்டிங்கன்னா இன்னும் நல்லா ஹெல்த்தியாக கொடுத்த திருப்தியும் நமக்கு இருக்கும். இட்லி பானையில் வச்சு அவிச்சோம்னா அருமையான ராகி கொழுக்கட்டை ரெடி. வயதானவர்களுக்கு இது நைட்டில் கொடுக்காமல் இருக்கிறது நல்லது. ஏன்னா ராகி மாவு வயதானவர்களுக்கு அவ்வளோ சீக்கிரத்தில் செரிக்காதுன்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது சிறுநீரக பிரச்சனை உள்ளவங்க இதை தவிர்த்துடுறது நல்லது. ஏன்னா ராகி சம்மந்தப்பட்ட உணவுகள்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க.